சண்டே சஷ்டிங்கிறனால மட்டன் எதுவுமே எடுத்து சமைக்கலை. அதனால் திங்கக்கிழமை ஆஃப்டர்நூன் மட்டன் 1/4 கிலோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்பயுமே பிரியாணி தான் செய்கிறோம். இன்றைக்கி வந்து மட்டன் தண்ணி குழம்பு ரெடி பண்ணலான்னு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவு மட்டனை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு சைடு வடைச்சட்டி வச்சுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து 1/4 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு வர மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அரிசி, பட்டை ஒரு துண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணதுனால மிளகு நான் ஆட் பண்ணல. இந்த பதம் வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் 6 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கேன். கொத்தமல்லி சீட்ஸை ஆட் பண்ணலாம். நம்ம அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூவேஷன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.